Hi students, welcome to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படினா இன்னைக்கு நடந்த சயின்ஸ் எக்ஸாம் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எக்ஸாம்க்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போறோம். அண்ட் क्वेश्चन பாத்தீங்க அப்படினா ஈஸியா டஃபா அப்படிங்கறதையும் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்கலாம், அனலைஸ் பண்ணலாம். அண்ட் பேப்பர் எவாலுவேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படினா நீங்க வந்து நெக்ஸ்ட் சோசியல் சயின்ஸ் எக்ஸாம். ஸோ அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியது வந்து புக் பேக் ஒன் வேர்டு. எல்லா யூனிட்ல உள்ள புக் பேக் ஒன் வேர்டை படிங்க. நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चंस படிங்க. நான் அப்லோட் பண்ற 5 மார்க் क्वेश्चंस நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், அதை பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க்லாம் வைக்கிறேன், இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. அண்ட் வாட்ஸ்அப் சேனல்ல ஒன் வேர்டுக்கான புக் பேக் ஒன் வேர்டு ப்ளஸ் புக் இன்சைட் ஒன் வேர்டு மெட்டீரியல், ஸ்டடி மெட்டீரியல் நான் ஷேர் பண்ணிடுறேன் வாட்ஸ்அப் சேனல்ல. ஸோ நீங்க மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நடந்த சயின்ஸ் எக்ஸாம் ஈஸியா டஃபா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒன் வேர்டுக்கான ஆன்சர்லாம் நான் சொல்லிடுறேன். ஸோ நீங்க வந்து ஒன் வேர்டில் 12க்கு 12 கொஸ்டின்ல எத்தனை சரி அப்படிங்கிறத நீங்க எத்தனை மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஸ்டெம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். செகண்ட் கொஸ்டினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேட்டி மேட்டர், ஃபேட்டி ஆசிட்னு இருக்கும், ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். தேர்ட் கொஸ்டினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி 8.31 ஜூல். ஸோ அடுத்து ஃபோர்த் கொஸ்டினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது தான் சரியான ஒரு ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தான் ரெஸ்ட்ரிக்ஷன், அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, எண்டோநியூக்ளியஸ். அடுத்தது சிக்ஸ்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா மார்க் பண்ணலையா? ஓகே, ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். 6.023 × 10⁻23 ஆப்ஷன் ஏ ஆ. ஓகேங்களா, சிக்ஸ்த் கொஸ்டின். செவன்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர், பிட்யூட்டரி கிளாண்ட். ஓகேங்களா, எயித்து கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா, போலன் கிரெயின்ஸ் ஆர் ஸ்மால் அண்ட் ட்ரை. நைன்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், ஆப்ஷன் சி. போன வீடியோவில் எயித்துக்கு வந்து சி சொல்லியிருப்பேன், பட் ஆன்சர் வந்து டி. ஓகேங்களா, அண்ட் 10th கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான். ஓகேங்களா, ஆட்ரியம், வென்ட்ரிக்கிள், அடுத்தது ஆர்டரிஸ், வெயின். அடுத்து 11th கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 2CO + O + 2CO. ஓகேங்களா, இல்லை 2CO + O gives 2CO. ஓகேங்களா, அது. 12th கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா, கார்சினோமா. அடுத்தது நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எந்த அளவுக்கு வந்திருக்குங்கிறத பார்த்துட்டு கொஸ்டின் ஈஸியாக டஃபான்னு சொல்கிறேன். ஏன் நான் இது வரைக்கும் வந்து எல்லாமே ஈஸி தான், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ். நான் ஏன் சயின்ஸ் மட்டும் ஈஸியாக டஃபான ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் வந்து எல்லா எக்ஸாம் நான் எக்ஸாம் முடிஞ்சோன்னா ஒரு ஓட்டிங் மாதிரி கேட்பேன். நிறைய ஸ்டூடெண்ட் சொல்கிறது கிட்டத்தட்ட 90% மேலே ஈஸின்னு தான் சொல்லுவாங்க. பட் இன்னைக்கு ஒரு 70% 75% தான் ஈஸின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 11% மாடரேட்டும், ஒரு 5-10% டஃப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. பட் ஏன் டஃப்பாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 மார்க்கு நீங்கள் 7 அட்டென்ட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நான் சொன்னது தான், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் நான் சொன்னது தான், 1 எழுதிடலாம். ரெண்டாவது நான் சொன்ன கொஸ்டின் தான். ஓகேங்களா, டங்ஸ்டன் மெட்டல். அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்கள், 15th. ரஸ்ட்னா என்ன, ஈக்குவேஷன் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ரஸ்ட், அதுவும் நான் சொல்லியிருந்தேன், 3 எழுதிடலாம். ஸ்டேஜுன்னு நான் சொல்லியிருந்தேன், 4 கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்தது 18th கொஸ்டின் நான் சொன்னது தான், பார்ட் ஆஃப் தி ஹேண்ட் பிரைன். ஓகேங்களா, 1 2 3 4 5 கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி இப்போவே வந்துருச்சு. அப்புறம் பார்ட் ஆஃப் தி டயக்ராம் சொன்னது தான் 6. மெட்டாசைஸ் சொல்லியிருந்தேன் 7. பிஹெச் கால்குலேட் பண்ணுறது நான் சொல்லியிருந்தேன், கம்பல்சரி ஒரு சம்மு தான் வரும். ஸோ அதில் வந்து பிஹெச் கால்குலேட் பண்ணுறது, மோல் கால்குலேட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு இங்கே பிஹெச் கேட்டிருக்காங்க. ஸோ பிஹெச் கொடுத்துட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பிஓஹெச் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இது எப்படி எழுதிருக்கீங்கன்னு தெரியல. பட் அதர் கொஸ்டின்ஸ் 6 கொஸ்டின் நம்ம சொன்னது தான் வந்திருக்கு. ஸோ 2 மார்க்கை பொறுத்தவரை ஈஸியாக டஃபானா ஈஸி தான். அடுத்து அப்படியே 4 மார்க் வந்தோம்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் இனர்டியா வித் எக்ஸாம்பிள் சொன்ன கொஸ்டின் தான். அடுத்து அப்படியே செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா ரேடியோ ஆக்டிவிட்டி, இதுவும் நான் சொல்லியிருந்தேன், நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி நான் சொல்லியிருந்தேன். அந்த 20 நிமிஷம் வீடியோ போட்டிருப்பேன், அதில் நான் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், எதாவது இம்பார்ட்டன்ட் அதை பார்த்துருந்தா மேக்ஸிமம் எழுதிருக்கான். எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் சொன்னேன். அடுத்து 25 பார்த்தீங்கன்னா சாலிபிலிட்டி சொன்னேன், பட் நான் அந்த சம்மு சொல்லலை. ஸோ 1 தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் ஃபஸ்ட் 2 கொஸ்டின், இதில் வந்து ஒரு பார்ட் அட்டன் பண்ணுற மாதிரி, ஒரு பார்ட் 2 மார்க் வர மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குவஷன் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன், அண்ட் செகண்ட் ஆல்சோ நான் சொல்லியிருந்தேன் தான், ரெண்டுமே சொல்லியிருந்தேன் 26, பட் அது மார்க் பண்ணாமல் விட்டுட்டேன். 27 டென்டல் ஃபார்மேட் ஆஃப் ரேபிட் சொன்ன கொஸ்டின் தான். 28லேயுமே நான் 2மே சொல்லியிருந்தேன், நியூரான் பேஸ்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர். வந்து முடிஞ்சால் பார்க்க சொன்னேன், பட் அதையும் கேட்டுட்டாங்க, வேறு வழி இல்லை. ஓகே, அடுத்து அப்படியே பார்த்தோம் அப்படின்னா எத்தனோபாட்டனி இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருந்தேன். டிஎன்ஏ இதுவும் நான் சொன்ன கொஸ்டின் தான். அடுத்தது கால்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணுறது கேட்டிருக்காங்க. ஸோ எழுதியிருக்கலாம். பட் என்ன பிரச்சனைனா இங்கே ஈஸியாக தான் இருக்குது கொஸ்டின், எல்லாமே ஈஸி தான். பட் ஸ்டில் வந்து அந்த ஏபிங்கிற ஆப்ஷன் வருது இல்லை, ஒரு கொஸ்டினில் ஏபின்னு. ஸோ அப்படி வர இடத்துல வந்து ஒரு கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டினாகவும் ஒரு கொஸ்டின் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவும் இருக்குது. ஒரு ஈஸி கொஸ்டினும் ஒரு டிஃபிகல்ட் கொஸ்டினும், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் எடுக்கணும், அட் த சேம் டைம் வந்து சென்டம் ரிசல்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு எடுத்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்குது. ஸோ 4 மார்க் சொன்னோம் அப்படின்னா ஒரு மாடரேட் தான் நம்ம சொல்லலாம், ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது. 7 மார்க் வந்தோம்னா ஃபஸ்ட்டு ஓகே தான். ஃபஸ்ட்டில் வந்து ஏபி ரெண்டுமே நான் சொன்ன கொஸ்டின் தான், யூசஸ் ஆஃப் கன்வெக்ஸ் லென்ஸு,
டிஸ்பிளேஷன் ஆஃப் லைட்டு, டிராஃபிக் சிக்னல்ஸ், ரெட் கலர் ஏன், அந்த ஒய், அந்த ரீசனு, லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் எல்லாமே சொன்னதான். அப்புறம் எக்கோ, இது கண்டிஷன்ஸ் நெசசரி ஃபார் ஹியரிங் அண்ட் எக்கோ, மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸு, ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் யூசிங் எக்கோ, இது எல்லாமே எக்கோ வச்சு வர கொஸ்டின் எல்லாமே சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 7 மார்க் அட்டன் பண்ணிடலாம். செகண்ட் தான் பார்த்திங்க அப்படின்னா மாடர்ன் அட்டாமிக் தியரி சொல்லியிருந்தேன். அடுத்து வந்து மேலே உள்ளது வந்து சம்மு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஒன்று அட்டன் பண்ணுற மாதிரியும் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவும் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ அடுத்த கொஷின் வந்து அப்படின்னா 35. ஸோ ஃபஸ்ட்டு ஏபி ரெண்டுமே சொன்ன கொஷின் தான். சிந்தசிஸ் அது ஓகே தான். நீட் லேபிள்டு டயக்ராம், டிஸ்கிரைப் த பார்ட் ஆஃப் த டிஃபிகல்ட் அக்னிஸ்பிங் ஓவல், இது நான் சொல்லியிருந்த கொஷின் தான். ஃபாதர் ஆஃப் கிரீன் இந்தியன் ரெவல்யூஷன் சொல்லியிருந்தேன். டைப் 1 டைப் 2 டயபெட்டிஸ் அது சொல்லியிருந்தேன். பட் அந்த இடையில உள்ள ஒரு கொஷின் சொல்லலை, டிஃபரன்ஷியேட் பெட் அது சொல்லலை. ஸோ அதனால தான் என்ன பிரச்சனைனா ஈஸியாக இருக்குது கொஷின். பட் எல்லா கொஷினுமே தெரியுது ஸ்டூடெண்ட்டுக்கு, பட் ஒரு பார்ட்டு தான் தெரியுது. இப்போ ஏபின்னு இருக்குன்னா ஒன்று ஏ தெரியுது இல்லை பி தெரியுது. அதே மாதிரி அடுத்த கொஷினில் ஏபினா ஏ தெரியுது இல்லை பி தெரியுது. டைரக்ட் கொஷின் கம்மியாக வச்சுருக்காங்க இந்த தடவை. அது ஏன் அப்படின்னு இந்த தடவை வந்து தெரில. ஸோ அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதர்வைஸ் கொஷின் வந்து ஓகே, சென்டம் ரிசல்ட் கம்மியாக சான்சஸ் இருக்குது. பட் நீங்கள் எப்படி எடுப்பீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சோசியல் சயின்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்.